நான் வந்து ஒரு 1 வீக்கு முன்னாடி மாங்காய் பறித்தோம். அதை வந்து அரிசிக்குள்ளே பழுக்க வச்சுருக்கோம். வாங்க பார்க்கலாம், பழுத்துருச்சா பழுக்கலையா அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பழுத்துருக்கணும், ஏன்னா 1 வீக் ஆனாலே ஓரளவுக்கு பழுக்க ஆரம்பிச்சிடும். நாங்கள் வந்து சின்ன பையில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பழுத்தது, கொஞ்சம் பழுக்கிற மாதிரி இருக்கிறது வச்சோம். அதில் வந்து பெரிய பையிலேருந்து ஃபுல்லாக காயாக இருக்கிறது வச்சுருந்தோம். இதில் எனக்கு தெரிஞ்சு ஒரு பழம் அழுகி இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா பைக்கு கீழே கொஞ்சம் தண்ணியாக தெரியுது. சரி பார்க்கலாம். இது பாதி பழுத்திருக்கா ஃபுல்லாக பழுத்திருக்கான்னு தெரியல, ஆனால் நல்லா எல்லோவாக இருக்குது. சரி, லாஸ்ட்டாக எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறமா பெஸ்ட்டாக நல்லா பழுத்த பழமாக நம்ம எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் வெம்பி போயிருக்கு, அதனால் அதை எடுத்துடணும், இல்லைன்னா அந்த பழம் நமக்கு கிடைக்காது. இது நல்லா பெருசாக இருக்குது, இதுவும் பழுத்திருக்குன்னு நினைக்கிறேன். மேலே நல்லா ரெட் கலரில் இருக்குது, அமுங்குது, நல்லா அமுங்குது. இதெல்லாம் எங்கள் மரத்தில் பறித்தது கிடையாது, உங்களுக்கு தெரியும், நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். பேக் சைடில் ஒரு மரம் உண்டு, அதில் தான் பறித்தேன். வருஷம் அதில் கை வச்சிடணும், இல்லைன்னா நமக்கு தூக்கம் வராது. நான் பறிக்கிறதுக்கு முன்னாடி யார் பறிச்சிட்டாலும் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகும், ஐயோ நம்ம பறிக்கவே இல்லையே, அதுக்கு முன்னாடி யாரோ பறிச்சிட்டாங்க. ஏன்னா குட்டி குட்டி பிஞ்சாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா, இப்போ பிஞ்சாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா பிஞ்சே இல்லை, ரொம்ப கம்மியான மாதிரியே இருந்துச்சு. ஸோ நமக்கு முன்னாடி யாரோ பறிச்சிட்டாங்களே, பறிக்க கூட விடலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளாக நிறைய காய் பிடிச்சிச்சு. அப்போ தெரியல, நிறைய வந்து பெருசாகவும் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் கொஞ்சம் மீடியமாக இருக்கும்போது பறிச்சோம், அது பழுக்கவே இல்லை. ஏன்னா அந்த விளைச்சல் இல்லைன்னா பழுக்காதுன்னு நினைக்கிறேன், அதனால் பழுக்கு. அவங்க சொன்ன எல்லாம் அழுகிட்டு, இந்த அரிசி இனிமேல் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது ஃபுல் தண்ணியாக விட்டுருக்கோம், அது ஃபுல்லாகவே அரிசி எல்லாம் ஆயிருக்கும். ஓகே, எல்லாமே சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. அந்த தோல் கீழே க்ரீனாக இருந்தாலும் ஆனால் உள்ளுக்குள்ளே பழமாக தான் இருக்கும். ஏன்னா இது இந்த மாதிரி தான் பழுக்கும். போன வருஷம் அப்படி தான் இருந்துச்சு. நான் அன்றைக்கி வந்து சரி பையன் வந்து அஷுக்குட்டி வந்து மாம்பழம் ஆசைப்படான்னு சொல்லிட்டு வெளியில் வாங்க, ஃபுல்லாக அந்த கல் வச்சு பழுக்க வச்சு அந்த ஸ்மெல் அப்படியே இருந்துச்சு. சுத்தமாக பிடிக்கவே இல்லை, டேஸ்ட்டே இல்லை. ஆனால் இந்த மாம்பழம் சூப்பராக இருக்கும். யாருக்கு